பக்கத்தில் இருக்கிற முருகர் கூட கும்பிடலாம். பக்கத்தில் உள்ள முருகருக்கு போய் ஒரு தீபம் போட்டு என்னால் இவ்வளோ தான் முடியும் அப்படின்னு சொல்லி 2 சாக்லேட் வாங்கி போய் அவரோட காலடியில் வச்சு அந்த கோயிலுக்கு வர குழந்தைகளுக்கு அந்த சாக்லேட்டை கொடுத்தீங்கன்னா இன்னொன்று ஸ்பெஷல் தான், சூப்பராக இருக்கும். குழந்தைகளுக்கு சாக்லேட் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் முருகருக்கு. திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய பேருக்கு தேவைப்படுற ஒரு விஷயம். அது ஆகலை அப்படின்னு நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கான ஒரு எளிமையான பரிகாரம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? அதாவது திருமணத்துக்கு என்னென்னா, திருமணம் அதாவது விரைவில் நடக்க அப்படின்னா வலம்புரி இடம்புரி ஒரு மஞ்சள் கிழங்கு, ஒரு மஞ்சள் துண்டு, விரலி மஞ்சள் ஒரு துண்டு, இது வாங்கி ஒரு சொம்பில் போட்டுட்டு அது அந்த அந்த சொம்பில் என்ன பண்ணிங்கன்னா டெய்லி ஒரு 11 ரூபா 45 நாளைக்கு போடுங்க. உங்கள் குலதெய்வத்தை நினச்சி, அதாவது நல்லா கவனமாக கேட்டு இந்த வேலையை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக 45 நாள் அந்த காணிக்கையை போட்டு திரும்ப அந்த குலதெய்வத்துக்கு கோயிலில் கொண்டு இந்த காணிக்கை செலுத்துங்க. வலம்புரி இடம்புரி மஞ்சள் கிழங்கு. வலம்புரி எதுக்குன்னா வலப்பக்கம் இருந்தும், இடம்புரி எதுனா இடப்பக்கம் இருந்தும், மஞ்சள் கிழங்கு இருந்துன்னா மகாலட்சுமி. அது அதாவது சர்வ காரியங்களின் லாபம். அது புரியுதுங்களா? அது அந்த மஞ்சள் கிழங்கு மஞ்சப்பொடி எல்லாமே காரிய ஜெயம், புரியுதுங்களா? அதை போட்டு இந்த 3ஐயும் போட்டு ஒரு சொம்பில் டெய்லி 11 ரூபா 45 நாளைக்கு குலதெய்வத்தை நினச்சி போட்டுகிட்டே வாங்க. போட்டுகிட்டே அந்த சொம்பை எடுத்துகிட்டு போய் அந்த சொம்பு 45 நாள் போட்டதையும் அந்த சொம்பில் இருக்கிற காணிக்கை எடுத்துகிட்டு போய் குலதெய்வம் கோயிலில் சமர்ப்பணம் பண்ணிடுங்க, கொடுத்துருங்க. இந்த பரிகாரம் கண்டிப்பாக ஜெயிக்கும்.